ஓம் சாந்தி. எல்லாருக்கும் ஓம் சாந்தி. வணக்கம். சாந்தி. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன கிளாஸ் நான் தரணும்னு விரும்புறேன். முதல் என்ன சொல்லணும்னா, பாபா சொல்றாரு, நீங்க பேட்ஜ் போட்டுக்கணும். இந்த பேட்ஜ் மூலமா நிறைய சேவை நீங்க செய்யலாம்னு. ஆகவே நீங்க எல்லாம் என்ன மாதிரி பேட்ஜ் போட்டிருக்கீங்க? லக்ஷ்மி நாராயணன் பேட்ஜ், இல்லாட்டி சிவபாபாவோட பேட்ஜ், அந்த மாதிரி நீங்க பேட்ஜ் போட்டிருக்கீங்க. இப்ப எங்க போனாலும் நீங்க சொல்லுங்க, இந்த லக்ஷ்மி நாராயணன் மனிதர்கள் தானே, நம்ம போல தானே இருக்காங்க. ஏன் அவங்கள நம்ம தேவர்களா சொல்றோம்? நம்ம மனிதர்கள் நம்ம நம்மள சொல்றோம். ஏன் அவங்க தேவர்கள், நம்ம மனிதர்கள்? என்ன வித்தியாசம்? அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த ஞானம் ஊட்டலாம். இல்லாட்டி சிவபாபா ஒரு விசித்திர, ஒரு உருவம் இல்லாத ஒரு கடவுள், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு சொன்னா, அவர் ஒளின்னா இப்படி நம்ம அவரோட அறிமுகம் கொடுக்கறது, அப்படியும் சொல்லலாம். நீங்களும் நானும் இந்த உடம்புல இருக்கிறதுனால ஆணு பெண்ணுன்னு சொல்றோம். ஆனா உண்மையாக பார்க்க போன ஆத்மான்னு சொன்னா அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாதுன்னு சொல்றோம். அதே போல பரமாத்மாவுக்கும் நம்ம சொல்றோம், அவருக்கு ஒரு சித்திரம்னு சொல்றது கிடையாது. அவர் தாய் தந்தைன்னு சொல்றோம். காரணம், அவர் அந்த பாகம் நடிக்கிறாரு. தந்தை போல நமக்கு பாதுகாக்கிறாரு. தாய் போல நமக்கு உற்சாகம் ஊட்டுறாரு, அன்பு காட்டுறாரு. ஆகவே ஆத்மான்னு சொன்ன ஆணாவும் இந்த டிராமால நடிக்கலாம், பெண்ணாகவும் நடிக்கலாம். ரெண்டு பாகமும் நம்ம நடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆத்மா பத்தி சொல்லலாம், பரமாத்மா பத்தி சொல்லலாம், லக்ஷ்மி நாராயணனை பத்தி சொல்லலாம். வேற ஒண்ணு முரளியில பாபா சொல்றாரு, நீங்கெல்லாம் நடிகர்கள். எல்லாரும் நடிக்கிறாங்க. ராஜாவா இருந்தாலும் நடிக்கிறாங்க, வீட்டுல பேசாம இருந்தாலும் நடிக்கிறாங்க, தாயாரா இருந்தாலும் நடிக்கிறாங்க. எல்லாருமே நடிகர்கள். நடிகர்கள்னா என்ன? இந்த பூலோகத்துல அவங்க நடிக்கிறாங்க. இந்த பூலோகமே ஒரு டிராமா மேடை. டிராமா மேடைன்னு சொல்ற பொழுது, இந்த டிராமா மேடையில என்னென்ன எல்லாம் இருக்கு பாருங்க. நீங்க சுத்தீர பார்த்தால் நிறைய நிலம் இருக்கு, செடிகள் இருக்கு, ஏதாவது ஒரு பொருள் இருக்கலாம், ஒரு காடி அங்க நிக்கிறது, ஒரு வீடு அங்க இருக்கலாம், அந்த பக்கம் ஒரு ஆறு இப்படியே ஓரமா இருக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, பல மாதிரி பொருள்கள் இருக்கு. நம்ம நடிகர்கள் இந்த டிராமா மேடையில இருக்கோம். ஆகவே நம்ம என்ன நினைக்கணும்? நம்ம டிராமா மேடையில இருக்கிற பொழுது எதுவுமே எனக்கு இது வேணும், நான் காசு கொடுத்து வாங்குறேன், இது என்னுடையது, நீங்க தொடக்கூடாது, இது என்னோட சொந்தம், அது இல்லை. ஆனா மனிதர்கள் போடுற சட்டத்துல, மனிதர்களோட சட்டத்துல நம்ம வாங்கலாம். நிலம் வாங்கலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், தண்ணி வாங்கலாம், எதுவும் வாங்கலாம். ஆனால் இந்த இயற்கை சட்டம், காட்லி நேச்சுரல் லா, அந்த சட்டத்துல நம்ம எதுவுமே வாங்க முடியாது. ஏனென்றால் நம்ம தனியே வந்தோம், ஆத்மா அந்த ஒரு உருவத்துல வந்தோம். இந்த உடம்பே நம்மளோட இல்லைன்னா, இது என்னோட நிலம், என்னோட கார்ன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. ஆனா நம்ம என்ன நம்புறோம்? சட்டம் பிரகாரமா நான் காசு கொடுத்தேன், ஏதோ சர்டிபிகேட் நான் வச்சிருக்கேன், இது என்னுடையது சொல்லலாம், என்னுடையது. ஆனா அது கொஞ்ச நாளைக்கு தான். டிராமான்னு சொன்னா நம்ம நடிக்கிறோம். இந்த டிராமா மேடையில இருந்து ஒரு பொருள் கூட என்னோட, எனக்கு, நான் வாங்கினேன், என்னோட சொந்தம்னு சொல்லவே முடியாது. எதுக்காக அப்படி? நம்ம தனியா வந்தோம் ஆத்மா உருவத்துல. திரும்பி போற பொழுதும் அந்த ஆத்மா உருவத்துல போகணும்னா எனக்கு ஏதாவது இருக்கா? குடும்பம் இருக்கா? பணம் இருக்கா? வசதிகள் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. பிறகு மதம் இருக்கா? பாஷை இருக்கா? ஒரு தேசம் இருக்கா?
ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் பாருங்க, நம்ம எந்த உடம்ப நம்ம வச்சிருக்கோமோ, அந்த உடம்புக்குள்ள நம்ம புகுந்து நம்ம நடிக்கிறோமோ, அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் இது என்னோட பாஷை, இது என்னோட தேசம், இது என்னோட மதம், இது என்னோட குடும்பம்னு சொல்றோம். ஆனா ஒரு பிறவிக்கு தான். உண்மையா பார்க்க போனால் நான் எல்லையற்ற ஒரு நடிகர். 84 பிறவி நான் எடுத்திருக்கேன். என்னென்னமோலாம் நான் பார்த்திருக்கேன். இப்ப அதெல்லாம் நான் விட்டுட்டு, நான் எந்த விதத்துல கீழே இறங்கி வந்தேனோ, அதே விதத்துல நான் திரும்பி போகணும். அதுக்கு தான் பாபா சொல்றாரு, நீங்கள் ஆத்மான்னு நீங்க உங்களை பார்த்து, என்னையும் ஆத்மான்னு கருதி செய்யுங்க, நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. ஆகவே நான் ஆத்மான்னு சொன்னா, எனக்கு எதுல நான் கவனம் செலுத்தணும்? ஆத்மாக்கு நான் கவனம் செலுத்தணுமா? உடம்புக்கு கவனம் செலுத்தணுமா? உண்மைய பார்க்க போனா 2த்துக்கும் நம்ம கவனம் செலுத்தணும். காரணம், இந்த உடம்புக்கு சாப்பாடு தேவை, வீடு தேவை, அதுக்கு ஒரு துணிமணி தேவை, வேற மற்றதெல்லாம் தேவை இருக்கு. ஆனா ஆத்மாக்கும் நிறைய தேவைகள் இருக்கு. என்னது? அது கொஞ்சம் நம்ம நேரம் ஒதுக்கி வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் அன்பு ஊட்டணும். அதுக்கு ஒரு சுயமரியாதை நம்ம குடுக்கணும். அதுக்கு நல்ல நடிகரா எப்படி மாறுறதுன்னு சொல்லணும். அந்த ஆத்மாக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஊட்டணும். இந்த ஞானம் ஊட்டுன உடனே இந்த டிராமா நான் நடிக்கிறேன் அது தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்ச உடனே பற்றற்ற நிலையில இருக்கலாம். பாருங்க, நிறைய இருக்கு. ஆகவே நம்ம ஆத்மாவை நம்ம கவனிக்காம இருக்கிறதுனால ஆத்மா ஒரே ஒரு இருள்ல இருக்கு. இப்ப பாபா சொல்றார், 2த்துக்கும், உடம்பும் சரி, ஆத்மாவும் சரி, 2த்துக்கும் நீங்க சரி சமானமாக நீங்க அவங்களுக்கு கவனம் செலுத்தணும். அதுக்கு கவனம் செலுத்தணும். ஆத்மான்னு சொன்னா அதுக்கு நான் எப்படி அதுக்கு ஆர்வம், உற்சாகம் ஊட்டுறது? எப்படி எத்தனை வருஷம் நான் படிச்சாலும் என்னோட ஒரு சந்தோஷம், என்னோட உற்சாகம், என்னோட ஒரு சக்தி ஏறிக்கிட்டே இருக்கணும் தவிர அது குறைந்து போகக்கூடாது. எப்படி இந்த ஞானத்தை எப்படி கடையறது? இந்த ஞானம் மூலமா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஞானம் மூலமா நான் ஆத்மா என்னோட எதிர்காலத்தை நான் எப்படி உண்டாக்குறேன்? இந்த டிராமா வந்துகிட்டே இருக்கும். ஒரு சக்கரத்துல எத்தனையோ வாட்டி நான் இந்த பாகம் நடிப்பேன். ஆனா இந்த சமயம் நான் நடிக்கிறேனே டிராமால, சரியா நடிக்கிறேனா? காரணம், அடுத்த சக்கரத்திலயும் நான் ஒரு கவலையில வரக்கூடாது. ஐயோ, நான் அஜாக்கிரதையா இருந்துட்டேன், சோம்பேறித்தனம் எனக்கு இருந்துருச்சு, நான் ஒரு நல்ல வாய்ப்பை நான் விட்டுட்டேன்னு அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படக்கூடாது. ஆகவே பாபா சொல்றாரு, எந்திரிங்க, உங்களை பாருங்க, சுயமரியாதையை வச்சிருங்க, எதுவுமே எடுத்துக்காதீங்க. இப்போ உங்களுக்கு எதுவும் இருந்தாலும் அது உங்களோட இல்லை நீங்க நினைக்கணும். உங்களோட இல்லை. இப்போ ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ராஜா, அவருக்கு நிறைய நிலம் இருந்தது. 2 மனிதர்களுக்கு அவங்களுக்கு வேலை இல்லை. அப்ப ராஜா கிட்ட நமக்கு வேலை வேணும்னு சொன்னாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, எனக்கு நிறைய நிலம் இருக்கு, இந்த பாகம் நீங்க இந்த நிலத்தை நீங்க நல்லபடியாக ஒரு தோட்டம் செய்யுங்க. இன்னொரு மனிதருக்கு இன்னொரு ஒரு நிலம் கொடுத்துட்டு இதே நல்ல ஒரு தோட்டம் செய்யுங்க. இந்த தோட்டத்துல நீங்க மாங்காய் செடி தான் நடணும், வேற எதுவுமே நடக்கூடாது. மாங்காய் செடிங்களை நடுங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 பேருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சம்பளம் எல்லாம் கொடுத்து, பணம் எல்லாம் கொடுத்து, இந்த 2 நிலம் அந்த ராஜா இந்த 2 பேருக்கு கொடுத்தாரு. ஒரு கொஞ்சம் வருஷம் முடிஞ்ச உடனே இந்த ராஜா அந்த முதல் மனிதர்கிட்ட போயிட்டு, எப்படி அந்த தோட்டம் இருக்கு, நல்லா உண்டாறதா, உண்டாக்கி இருக்காரா இல்லையான்னு பாக்குறாரு. அப்போ அந்த மனிதர் சொன்னார், ராஜா, இந்த இத்தனை செடிகள் எல்லாம் நான் நட்டுனேன், நல்லா இருக்கு, எல்லாம் நல்ல மாதிரி வளர்ந்து இருக்குன்னு. அப்ப ராஜா சொல்றாரு, நான் இந்த மாங்காவை நான் சாப்பிட்டு பார்க்கணும், நல்லா இருக்கா இல்லையான்னு. அப்போ இந்த மனிதர் ஒரு செடி மேல ஏறி ஒரு 2 மாங்காய் பழத்தை
அதை பறிச்சு கொண்டு வந்தார் ராஜாக்கு. ராஜா சாப்பிட்டாரு. அந்த பழங்கள் நல்லா இல்ல, இனிப்பும் கிடையாது, புளிப்பும் இல்லை, ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. அப்ப அந்த ராஜாக்கு அந்த ஒரு சுவை பிடிக்கல. இப்ப இன்னொரு மனிதர்கிட்ட போனாரு, அவரோட தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க. அந்த மனிதர் சொன்னார், ராஜா நல்ல நல்லா இந்த மாங்காய் செடிகள் எல்லாம் நான் நட்டிருக்கேன், நல்லபடியாக நிறைய இந்த பழங்கள் இருக்கு. அப்ப ராஜா சொன்னார், எனக்கு பழம் டேஸ்ட் பண்ணணும்னு. அப்ப இவர் சொன்னார், இந்த செடியில இருந்து பழம் நல்லா தித்திக்கும், இந்த செடியில இருந்து பழம் இன்னும் நல்லா இருக்கும்னு அந்தந்த செடியில இருந்து அவர் பறிச்சு அந்த ராஜாக்கு தந்தாரு. அந்த ராஜா அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ராஜா அவரோட மாளிகைக்கு திரும்பி போன உடனே அவர் சொல்றாரு, இந்த முதல் மனிதன், சத்தியமான மனிதன், அந்த நிலம் அவரோட கிடையாது, அந்த மாங்காய் செடி அவரோட செடிங்கள் அவரோட இல்லை, அதுல இருக்கிற மாங்காய் பழங்கள் எல்லாம் கூட அவரோட இல்லை. அவர் ஒரு பழம் கூட தொட்டு பறிச்சு சாப்பிட இல்லை. ஒரு பழம் கூட அவரோட கிடையாது, அது ராஜாவோட. அவர் ஒண்ணு கூட அவர் ருசி பார்த்தது இல்லை. ஆனா 2வது மனிதர் ஒரு செடியில இருந்தும் இந்த மாங்காய் எப்படி இருக்குன்னு எல்லாம் ருசி பார்த்து அவர் சொல்றாரு, இந்த செடி நல்ல செடின்னு. அப்ப இந்த ராஜா சொல்றாரு, எனக்கு இந்த முதல் மனிதனை தான் எனக்கு பிடிக்கும். காரணம், நான் ஒரு பொறுப்பு கொடுத்தேன், அந்த பொறுப்பு ஒரு வாலி, ஒரு ட்ரஸ்டி மாதிரி பார்த்துக்கிட்டாரு. எதுவுமே அவருக்குன்னு அவர் சாப்பிட்டதும் இல்லை, அவர் அவரோடன்னு சொல்லல, அவர் டேஸ்ட் பண்ணி கூட செய்யல. அவர் உண்மையாகவே சத்தியமான மனிதன். 2வது மனிதன் எல்லாம் அவர் ஏதாவது சுவை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்ல நல்ல பழங்கள் பாபாக்கு கொடுத்தார், ராஜாக்கு கொடுத்தாரு. அப்போ இந்த ராஜா என்ன செய்தாருன்னு அந்த 2வது மனிதனுக்கு, சரி இந்த தோட்டத்தை நீயே பார்த்துக்கிட்டு நீயே அதுல இருந்து என்ன மாதிரி வரும்படி வருத நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஆனா இந்த முதல் மனிதனை, நீ வா என்னோட மாளிகைக்கு வா, எனக்காக மந்திரியா இருன்னு இவரை மந்திரியா செய்தாரு. காரணம், எதுவுமே அவர் தொடமாட்டாரு. எனக்கு என்னோட, நான் தான் நட்டினேன், நான் தான் பார்க்கணும், நான் தான் முதல் அதை நான் சாப்பிட்டு பார்க்கணும், அது ருசி எப்படி இருக்குன்னு அது கிடையாது. உண்மையாகவே சத்தியமான மனிதன். ஆகவே இது நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் பாபா சென்டர்ல இருக்கோம். சில பேர் சென்டருக்கு வந்துட்டு போறீங்க. எதா இருந்தாலும் அந்த சென்டர் உங்களோட இல்லை. அது 100க்கு 100% பாபாவோட. எதுவும் எடுத்தாலும், ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாலும், ஏதாவது ஒரு டோலி எடுத்து சாப்பிட்டாலும், ஏதாவது ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்டாலும், ஏதாவது ஒரு பொருள் நம்ம பாவிக்கணும்னு சொன்னாலும் பாபா கிட்ட சொல்லிட்டு அது எடுத்துக்கணும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் சென்டர் இன்சார்ஜ், நான் சென்டர்ல இருக்கேன், சாப்பிடலாம், தூங்கலாம், என்னோட இஷ்டம், என்னோட உடம்பு, நானும் பார்த்துக்கணும், எனக்கும் தேவை, என்னோடையதுன்னு நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கலாம். பாபா சொல்றாரு, ட்ரஸ்டினா ட்ரஸ்டி, ஒரு அணு கூட உங்களோட கிடையாது, அது எல்லாமே பாபாவோட. ஆகவே நம்ம எப்படி அதை பார்த்துக்கணும், சென்டர் எப்படி நம்ம பாபாவோடன்னு அதுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கணும், எப்படி அது பாபாவோடன்னு கொஞ்சம் கூட வீணாகாம நல்ல படியாக நம்ம அதை பாவிக்கணும், எப்படி பாபா தான் அதுக்கு பொறுப்பாளின்னு சொல்லிட்டு நான் எப்படி அதுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும், இதெல்லாம் பாருங்க நம்ம ஸ்ரீமத்துல இருக்கு. ஆகவே நம்ம சென்டர்ல இருந்தாலும், அதாவது வீட்டுல இருந்துட்டு சென்டருக்கு வந்தாலும், அந்த சென்டர் பாபாவோட, மனிதர்களோட கிடையாது. சென்டர்ல இருந்தாலும், சென்டரின் சார்ஜா இருந்தாலும் அது அவங்களோட பொருள் இல்லை. நம்ம நினைக்க கூடாது, நான் சாப்பிட்றேன், பாபா கிட்ட சொல்லிட்டு சாப்பிடுங்க, பாபா கிட்ட சொல்லிட்டு குடிங்க,
பாபா கிட்ட சொல்லிட்டு ஓய்விடுங்க, பாபா கிட்ட சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொருள் எடுங்க, பாபா கிட்ட சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கொடுங்க, பாபா கிட்ட சொல்லிட்டு, பாபா தானே எஜமான். அந்த மாங்காய் தோட்டத்துல அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு எல்லாம் பழங்கள், எது நல்லது எது நல்லது இல்லைன்னு. அவரோட மனதுல அவருக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா முதல் மனிதன் என்ன நினைத்தாரு, எனக்கு உரிமை இல்லை, என்னோட நிலம் கிடையாது, நான் இங்க தோட்டக்காரனா தான் இருக்கேன், எனக்கு ஒரு சம்பளம் தர்றாரு, ஆகவே நல்ல மாங்காவா இல்லையா அந்த ராஜாவே வந்து பார்த்தால்தான் அது சரி. ஒரு பழம் கூட அவர் சாப்பிடல. இப்போ நம்ம என்ன நினைக்கலாம், நாங்க நடிகர்கள், இந்த டிராமா மேடையில என்னென்னமெல்லாம் இருக்கு, நம்ம என்ன செய்யறோம், இவங்க என்னோட குடும்பம், என்னுடையது, இது என்னோட பொருள், நான் வாங்கினேன், இது சர்டிபிகேட் இருக்கு, நான் வாங்கினேன், என்னுடையது, அப்ப நான் இறந்து போனா என்னோட பிள்ளைங்களுக்கு நான் கொடுப்பேன். இதெல்லாம் மனிதர்கள் வச்ச சட்டம். ஆனா ஆன்மீக இயற்கை சட்டம், the law of the land, யாருமே எதுவுமே எடுக்க முடியாது, யாருமே சொல்ல முடியாது இதெல்லாம் என்னோட நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க சுய மரியாதையில இருந்தா எல்லாருக்கும் ஒரு பாகம் கிடைக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாருக்கும் ஏதாவது நிலமோ ஒரு ஆஸ்தியோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனா ஒரே ஒரு மனிதன் நிறைய பணம் வச்சுக்கிட்டு என்னோட நீங்க எல்லாம் போங்கன்னா, அங்கே வந்து என்ன இருக்கும், கரப்ஷன் இருக்கும், சோகம் இருக்கும், ஏழைகள் இருப்பாங்க, ஒரு மனிதன் நல்ல சந்தோஷமா இருப்பாரு, நிறைய பேர் கஷ்டத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசம் எல்லாம் நிறைய வர்றோம். ஆகவே நம்ம நடிகர்கள்னு சொன்னா எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது, இது மேடை, நான் நடிக்கிற மேடை, நான் அதை மறந்துட்டு நான் நடிக்கிறேன்னா அது வந்து தவறு. எதுவுமே நான் எங்க இருந்து எடுத்தேனோ அதை அங்க வச்சிடணும். அது எனக்குன்னு நான் எடுத்துக்கிட்டு அதை நான் நாசமா ஆக்கி அந்த நிலத்தை நம்ம வந்து பொல்யூஷனை ஆக்கி அதை நம்ம கெடுத்துட்டு அது விட்டுட்டா அது ஒரு ஒரு கணக்கு. இந்த மாதிரி பாவ கணக்குங்கள் நம்ம எவ்வளவோ செய்திருக்கோம். தண்ணியை நம்ம வந்து அதை பொல்யூஷன் பண்ணிட்டோம், அதுல நிறைய ஊத்தையெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு கஷ்டம் அது கொடுத்துருக்கோம், நிலத்துக்கும் நம்ம கஷ்டம் கொடுத்துருக்கோம், காற்றுக்கும் கஷ்டம் கொடுத்துருக்கோம், எல்லா மாதிரி கஷ்டங்கள் நம்ம கொடுத்தாச்சு. இப்ப அதுக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்கணும். இந்த பஞ்ச மகாபூதங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும், மனிதர்கள்கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்கணும். இந்த பூமா தேவின்னு சொல்றோம், அதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப வணங்கணும். நன்றி நன்றி நன்றின்னு தண்ணி குடிக்கிறோம், நன்றி நன்றி நன்றி. நம்ம நினைக்கிறோம் நான் காசு கொடுத்து வாங்கினேன்னு, அது கிடையாது. எதுக்காக இதை நான் சொல்றேன், நம்ம எல்லாம் நடிகர்கள், வேற ஊர்ல இருந்து வந்து இந்த உலகத்துக்கு நடிக்க வந்தோம். இந்த டிராமா மேடை, நான் ஒரு ஆஸ்திரேலியன், நான் ஒரு மலேசியன், நான் ஒரு சிங்கப்பூரியன் சொல்றது தவறு. அந்த ஒரு சிங்கப்பூர்ல நான் நடிக்கிறேன், இந்த ஒரு ஆத்மா, இந்த ஒரு உடம்புல, இந்த ஒரு ஜென்மத்துல நான் சிங்கப்பூர் சிட்டிசனா நான் நடிக்கிறேன். ஆனா பூர்வ ஜென்மத்துல நான் எங்க நடிச்சேன், நான் ஆனா பெண்ணா, அடுத்த பிறவிக்கு நான் எங்க பிறவி எடுக்க போறேன், ஆனா பெண்ணா, எந்த பாஷை எந்த மதம் ஒண்ணுமே தெரியாது. ஆகவே பாபா வந்தால் ஆத்மாவை பத்தி முழு கதையும் சொல்றாரு. ஆத்மாவோட உண்மையான வீடு எங்க, பரலோகம், சாந்தி தாமம். ஆத்மாவோட பாஷை என்ன, மௌன பாஷை, கொஞ்சமா பேசுங்க, கொஞ்சமா பேசுனா போதும். ஆத்மாவோட ஒரு தர்மம் என்ன, சாந்தி, சாந்தி தர்மம். சாந்தியை இருந்து கொஞ்சமா பேசி, இது நம்ம ஊரு கிடையாது, வீட்டுக்கு திரும்பி செல்லணும், நான் இந்த ஊருக்கு நான் சொந்தம் கிடையாது, இது டிராமா மேடை, இது நான் நடிக்கிறேன்னு எனக்கு தெரியறதா, எனக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது,
தனியா வந்தேன், ஏதோ எனக்கு ஒரு பாகம் கிடைச்சது. ஒரு சில பேரோட நான் நடிக்கிறேன். ஆனா எனக்கு தெரியுமா நான் நடிக்கிறேன்னு? இது நான் புரிஞ்சு கொள்றேன்னா தெரியுமா? இது நம்ம சுய சோதனை செய்யணும். இன்னொன்னு நம்ம என்ன பார்க்கணும்னா, ஒரு சில மனிதர்கள் சொல்றாங்க, சிஸ்டர் நான் ஆஃபீஸ்ல வேலை செய்யற பொழுது நான் நடிக்கிறேன். நல்லபடியாக நான் வந்து மற்றவங்களோட கலந்து பேசுறேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், மன்னிக்கிறேன், அமைதியா இருக்கேன், பொறுப்பாளியா இருக்கேன். நான் நல்லவனா ஆஃபீஸ்ல நான் நடிக்கிறேன். ஆனா நான் வீட்டுக்கு வந்த உடனே நான் நடிக்க மாட்டேன். நான் வந்து நானாவே இருப்பேன். நான் அப்படிதான் இருப்பேன் வீட்லன்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க வீட்ல எப்படி இருந்தாலும், தூங்குனாலும், மனைவி மேல ஒரு கோவிச்சுக்கிட்டாலும், இஷ்டமில்லாம இருந்தாலும், தூங்குனாலும், குளிச்சாலும், எது செய்தாலும், அதுவும் ஒரு டிராமா தான். நான் நான் வீட்ல நான் நடிக்கல. நான் எப்படி இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன். அது நாடகம் இல்ல சிஸ்டர். நான் உண்மையா இருக்கேன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு நாடகம் தான். வீட்ல இருக்கிறதும் நாடகம், தூங்குறது, சாப்பிடுறது, கணவர், மனைவி எப்படி இருக்காங்க, பிள்ளைங்களோட எப்படி இருக்காங்க, அதுவும் ஒரு நடிப்பு. எப்படி நீங்க நடிக்கிறீங்க உங்க வீட்ல? நீங்க நினைக்கக்கூடாது, வெளியில போனா நான் வந்து கவனமா இருக்கேன், நடிக்கிறேன்னு. வீட்லயும் நீங்க நடிக்கிறீங்க. ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் நீங்க என்ன செய்றீங்க? அதுதான் நீங்கள். உங்க நடிப்பு. அதிலே உங்க கர்ம கணக்கு இருக்கு. நீங்க யாருக்காவது கடன் பட்டீங்களா? இல்லாட்டி வேற யாராவது உங்க மேல உங்கள் கடன் பட்டிருக்காங்களா? இதெல்லாம் கணக்கு பாருங்க. ஆகவே இந்த கணக்க மட்டும் நம்ம வந்து ஏமாத்த முடியாது. பாபா வந்து ஆத்மாவோட விஷயங்கள் நமக்கு சொல்லி தர்றாரு. அப்படி இருக்கிற பொழுது என்னோட பேராசை நான் விட்டுடணும். இன்னும் வேணும், இன்னும் வேணும் விட்டுடணும். என்னோட கோவத்த நான் விட்டுடணும். நான் வந்து கோவிச்சுக்கிட்டா நான் எப்படி நடிக்கிறேன்? எனக்கு கோவம் வந்தா, எனக்கு தான் முதல்ல அது காட்டுறது. என்னோட சுய மரியாதை போயிடுறது. என்னோட எண்ணங்கள் சரியா இல்ல. எனக்கே ஒரு டென்ஷன் வருது. ஒரு கோபம் வருது. அது எனக்கு தான் என்னோட ஆரோக்கியத்தை அது வந்து ஒரு பாதிக்கிறது. அ இந்த இந்த ஒரு கோவத்த நான் விட்டுடணும். பிறகு நான் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது? ஈகோன்னு சொல்றது. அகங்காரம். எனக்கு தெரியும், எனக்கு முடியும். ஒண்ணும் கிடையாது. யாருமே யாருக்குமே பெரியவங்க கிடையாது. ஒரு கடவுள், நம்ம எல்லாரும் சகோதரர்கள். நீங்க பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், நானும் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸோட தான் இருக்கேன். நம்ம எல்லாம் சரிசமமா இருக்கோம். ஆகவே இந்த அகங்காரம் விட்டுடணும். பேராசை விட்டுடணும். பேராசை இருந்து என்ன? கடைசி காலகட்டத்துல எல்லாமே விட்டுடணும். எப்படி வந்தேன் அப்படிதானே போகணும். ஆகவே இதுல எல்லாம் ஒரு அர்த்தமே கிடையாது. பேராசை இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. நம்ம பாஷை, நம்ம குடும்பம், நம்ம தேசம், நம்ம நம்ம தர்மம் சொல்றது அர்த்தமே கிடையாது. இதெல்லாம் நாடகத்துல அது நிச்சயப்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு. ஆனா ஆத்மாவோட ஒரு தர்மம் சாந்தி, ஓம் சாந்தின்னு சொல்லணும். ஆத்மாவோட ஒரு நிலையம் சாந்தி தாம். ஆத்மா எப்பவுமே அதோட பாஷை மௌன பாஷை. ஆத்மாவோட தந்தை ஒண்ணே ஒண்ணு. நமக்குள்ள எல்லாருமே சகோதரர்கள். இது எனக்கு புரிஞ்சதா? இது கொஞ்ச நாளைக்கு தான் நான் இந்த டிராமா மேடையில இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சதா? இதுதான் பாபா சொல்லி தர்றாரு. ஆகவே முதல் இந்த பேட்ஜ நீங்க வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஞானம் கொடுங்க. அவங்க கொண்டாலும், ஏத்துக்கொள்ளாம இருந்தாலும், நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லணும். காரணம் அவங்களுக்கு கொஞ்சம் சிந்திப்பாங்க, யோசிப்பாங்க. சொன்னாங்க, எனக்கு பிடிக்கல. ஆனா மறக்கவும் முடியல. என்ன இதுன்னு அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு ஒரு கவலை வரும். அத வந்து திருப்பி திருப்பி அவங்க வந்து சிந்திப்பாங்க. ஆகவே ஞானம் சொல்லணும். நீங்க நடிகர்கள்ல நீங்க நினைக்கணும். இந்த மாரி நமக்குள்ள எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு தந்தையோட சொந்தம். இது நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. இந்த மாங்கா செடிய பத்தி சொன்னேனே,
எதுவுமே நம்ம தொட முடியாது. நம்ம நினைக்க கூடாது, நான் தான் இந்த தோட்டத்தை உண்டாக்குனேன். நான் ஒரு மாங்காய் சாப்பிட்டேன், அதுல என்ன தவறு? தவறுன்னா தவறுதான். சரியில்லைன்னா சரியில்லை தான். அவ்வளோ ஒரு அக்யூரேட்டா பாபா நமக்கு ஆத்மா ஞானத்தை சொல்லி தர்றாரு. பாபா நமக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி தர்றாரு. இதெல்லாம் நான் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டால் சத்தியமாக நான் நடிக்க முடியும். சத்தியமாக நான் ஒரு நடிகரா மாற முடியும். என் தந்தையும் யாரு, எப்பேற்பட்ட ஒரு தந்தை, மேஜிக்கே செய்யறாரு, இந்த உலகத்தையே மாத்துறாருன்னா எப்பேற்பட்ட ஒரு தந்தையை நீங்க நினைச்சு பார்க்கலாம். எப்பேற்பட்ட ஒரு கடவுள் உடம்பு இல்லாம மனிதர்கள் மூலமா என்ன ஒரு மகா காரியத்தை அவர் உண்டாக்குறாரு. சின்னவரா, அவருக்கு நம்ம சொந்தமாயிட்டால் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்கோம். இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சரியா? ஓம் சாந்தி.